வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு அவாய்ட் லாஸ் இன் ட்ரேடிங். ட்ரேடிங்கில் வந்துட்டு நம்ம என்ன தான் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டல் எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் ஏதோச்சும் ஒரு வகையில் வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணியிருப்போம். அந்த லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தோணும், ஆஹா நம்ம இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் நம்ம லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தோணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ஹேபிட்ஸ் தான். ட்ரேடிங்கில் ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம லாஸ் சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ நான் இப்போ ஒரு 6 விஷயத்த சொல்ல போகிறேன். இந்த 6 விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்லேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான். ஸோ நமக்குன்னு ஒரு கரெக்டான பிளான் இருக்கணும். அந்த பிளான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு நீங்கள் லாங் டேர்மாக பண்ண போகிறீங்களா, ஷார்ட் டேர்மாக பண்ண போகிறீங்களா, ஸோ நீங்கள் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ரிஸ்க் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம், எவ்வளோ நமக்கு ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்ற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுபோக பர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்போ நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு நம்ம கம்பல்சரி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இது மூணுமே வந்து என்னென்னா இது வந்து பிளான் சம்மந்தப்பட்டது. இது வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம நுழையணும். இது தெரியாமல் நம்ம வந்துட்டு நுழைஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு லாஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்மளே நம்ம உருவாக்கிக்கிறது தான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம இதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ அதிலே வந்துட்டு ஒரு வகையான லாஸை வந்து நம்ம குறைச்சிடும். அந்த லாஸ் வந்து எப்படின்னா ஸோ தவறான ஒரு என்ட்ரியை நம்ம வந்து எடுக்காமல் இருப்போம். ஸோ தவறான என்ட்ரி எடுக்கல என்ன அப்படின்னா நமக்கு வந்து தவறான ரிசல்ட் வராது. ஸோ அதுக்கு தான் இந்த பிளான் பண்ணுறது. இந்த செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டே டிசிப்ளின்டு. டிசிப்ளின்டுன்றது எதை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அவசரத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கவே கூடாது. அவசரத்தில் எடுக்கிற முடிவு என்ன ஆகும், தப்பாக தான் போய் முடியும். மார்க்கெட்டில் 2 விஷயத்த சொல்லுவாங்க, ஃபியர் அண்ட் க்ரீட். அதாவது பயத்தில் எடுக்கிறது, இன்னொன்று பேராசையில் எடுக்கிறது. பயத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வந்துட்டு நம்ம அப் ட்ரெண்டுக்கே வரும் அப்படின்ற ஒரு திங்கிங்கே நமக்கு வராமல் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ட்ரேடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது பார்த்து அப் ட்ரெண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஸோ நிறையா குட் நியூஸ் வந்து அந்த ட்ரேட் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து அப் ட்ரெண்டுக்கு போய் ப்ராஃபிட்டுக்கே போயிருந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஒரு லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னா பயம் வந்து நம்ம கண்ணை மறைச்சிரும். நமக்கு வந்துட்டு எதையுமே சிந்திக்கவே விடாது. அதனால் பயத்தில் முடிவே எடுக்கக்கூடாது. பேராசையும் கிட்டத்தட்ட அப்படி தான் கண்ணை மறைச்சிரும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை பீட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். ஆனால் இங்கே நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இன்னும் மேலே ஏறும், இன்னும் மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறும்னே ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது போக மேலே ஏறின வேகத்தில் சடனாக கீழே வந்துடும். கீழே வந்த உடனே ஐயோ ப்ராஃபிட் வந்து ஃபுல்லாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்த ப்ராஃபிட்டோட கம்மியான ப்ராஃபிட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னென்னா ஆபத்தானது தான். நம்மளோட சிந்தனையை செயல்படுத்த விடாமல் தடுத்துரும் இந்த ஃபியரும் இந்த க்ரீடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறத முற்றிலும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்படி நம்ம பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வந்திருக்கோமோ ஸோ அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜில் நம்ம வந்துட்டு புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா நம்ம வந்து லாஸை சந்திக்கலை, ப்ராஃபிட்டை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம காம்பவுண்டிங் மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஓவர் த பீரியட் நமக்கு வந்துட்டு இதில் லாஸே வந்திருக்காது, நல்ல ப்ராஃபிட் மட்டும்தான் எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ தேர்ட் வந்து என்னென்னா கீப் பெர்ஸ்பெக்டிவ். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ன்றது என்னென்னா ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இந்த மாதிரி 2 விஷயத்தில் வந்து நம்ம வந்து டக்குன்னு ஒரு பயம் வந்துடும். அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம், சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் சுச்சுவேஷன் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறன்றது யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு ரீசன்னால் வந்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகும் அப்படின்றத பார்த்து ஒருவேளை இது வந்து லாங் டேர்முக்கு வச்சுருந்தா நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தாராளமாக அதை வந்து விட்டுறணும். ஓகே, இது வந்து என்னென்னா நம்ம அந்த ஷார்ட் டேர்மில் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன் தான் வந்து மார்க்கெட்டில் நடக்கிற
முக்கியமான இன்சிடெண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு நம்பி நம்ம வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணாமல் ஸோ இது லாங் டேர்முக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக பார்த்துருந்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அதை லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும், லாஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது செய்கிறதுக்கு முன்னாடி லாங் டேர்முக்கு இது வந்து ஒர்த்தபிளா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ஒரு அனலைஸ் மட்டும் பண்ணிக்கிறணும். ஸோ 4வது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ட்ரேடிங். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு இந்த ஓவர் ட்ரேடிங் தான். அந்த இதில் தான் சொல்லுவாங்க, நம்ம சீட்டு விளாடும்போது விட்டதை பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்துட்டு இன்னொரு ட்ரேட் பண்ணி உடனே இன்னொரு ப்ராஃபிட் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி என்னென்னா கையில் இருக்கிற கேபிட்டல் ஃபுல்லாக அவங்க வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இதுக்கு பேர் தான் ஓவர் ட்ரேடிங் வந்து எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாகவே கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் பை அண்ட் செல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அல்டிமேட்டாக அவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதும் தெரியாமல் நம்ம மார்க்கெட்டில் இறங்குறதே தப்பு. அப்படி இறங்குறதுனால நமக்கு ஆப்போசிட்டில் தான் மார்க்கெட்டே செயல்படும், அதுலேயும் பாதி லாஸ் போயிடும். அது போக நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு பை அண்ட் செல்லுக்கும் நீங்கள் வந்துட்டு நிறையா ஃபீஸ் கட்ட வேண்டியது வரும். ப்ரோக்கரேஜிலேருந்து நிறைய வந்து காசு வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அவ்வளோ காசையும் நீங்கள் கொடுத்தும் லாஸையும் வந்து நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் என்னென்னா நீங்கள் வந்து ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை லாஸ் ஆகிடுச்சா ஓகே, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் சுச்சுவேஷன் நம்ம எடுத்த டிசிஷனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால் வந்து லாஸை நம்ம வந்துட்டு மீட் பண்ணிட்டோம். ஓகே, அதோடு நம்ம விட்டுறணும். நாளைக்கோ இல்லை அடுத்த ட்ரேடு எடுக்க போதோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு என்னென்னா அப்போ தான் வந்து நம்ம வந்துட்டு லாஸ் பண்ணாதை நம்ம வந்துட்டு எடுக்க முடியுமே ஒழிய உடனே பண்ணால் நம்ம வந்து லாஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. திரும்பி அவங்களோட லாஸை வந்து அதிகம் தான் படுத்திட்டு போகும். ஸோ அதனால் என்னென்னா ஓவர் ட்ரேடிங்கை வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஸோ 5வது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேக் பிரேக்ஸ். எப்பயுமே நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரெஸ்ட் விட்றணும். நமக்கு எப்படி சாட்டர்டே சண்டே லீவ் மாதிரியோ டெய்லியும் வந்துட்டு நம்ம வந்து எப்படின்னா ஓவர் திங்கிங்லாம் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மார்க்கெட்டை க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை மார்க்கெட்லேயும் ஒரு ட்ரேடை முடிக்கிறோம் அப்படின்னா முடிச்சுட்டு வெளியில் வர்றோம் அப்படின்னா அடுத்து என்னென்னா பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிடும். பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு வேறு ஒரு விஷயங்களில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஸோ நம்மளோட திங்கிங்கெல்லாம் வந்து வேறு இடத்துக்கு நம்ம டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ என்னென்னா நம்ம மைண்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை பற்றின திங்கிங் வந்து அதிகமாக இருக்காது, தாட்ஸ் அதிகமாக வராது. ஸோ திங்கிங்கும் தாட்ஸ் வந்து அதிகமாக வராததுனால புது சிந்தனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரே டீப்பாக அதே இதில் வந்து ரிப்பீட்டடாக சிந்தனை இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளை வந்துட்டு சிந்திக்க விடாமல் இதை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த பிரேக் எடுத்துகிட்டு வரும்போதே நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்லேயும் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம வெளியிலையும் வந்து 4 விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கிடைக்கும். அதனால் என்னென்னா பிரேக் எடுத்துக்கிறோம். ஸோ 6வது என்னென்னு பார்த்திங்கன்னா சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டுன்ற விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் இந்த சப்போர்ட்டுன்றது பெரிய அளவில் அவங்களுக்கு உதவி பண்ணும். இந்த சப்போர்ட் வந்து எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்துட்டு உங்களோட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்பகத்தன்மையாக, ஏன்னா அவங்க சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிற நம்பகத்தன்மையான இருக்கிற ஆட்களோட நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட நாலேஜ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதும் அவங்களோட நாலேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதும் ஸோ உங்களோட டைம் வந்துட்டு டக்கு நிறையா குறைச்சிடும். ஏன்னா நீங்கள் ஒரு 24 hours ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயத்த அவர் லேர்ன் பண்ணி வச்சுருப்பார். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இதை செய்யக்கூடாது அப்படின்றதுல ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ட்ரேடிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு இந்த சப்போர்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 4 பேர் 5 பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணும்போது ஸோ இது வந்து குரூப்பாக செய்கிற மாதிரி ஆயிரும். ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை கேதர் பண்ணி இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு குரூப்புக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாக் செலெக்ஷனோ இல்லை எந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நாலேஜையும் ஷேர் பண்ணும்போது ஸோ எக்ஸ்ட்ராவாகவே அதாவது நம்ம எதை உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கோமோ ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஒரு சில சமயம் பொய்யா இருக்கலாம், அது தப்பாக இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு நமக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு இது வந்து எப்படின்னா ட்ரஸ்டட் பீப்புள்ஸ் தான் வந்து நம்ம சர்க்கிளில் வந்து தெரிஞ்சவங்களை வச்சுக்கிறணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா
அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக எடுத்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரெண்டையும் நீங்கள் கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்து நிறையா இருக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா இருக்கும் அப்படின்னா ஸோ உங்கள் லாஸை வந்து நீங்கள் குறைக்கணும். அந்த லாஸை குறைக்கிறதுக்கு இந்த ஹேபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹேபிட் வந்து எப்படின்னா இதான் ஹேபிட், இது வந்து ஒரு பழக்கம். அந்த பழக்கமாக நீங்கள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தவறான விஷயங்களை வந்துட்டு செய்கிறதுக்கு நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் வந்துட்டு செய்ய மாட்டீங்க. இது வந்துட்டு நம்ம எப்படின்னா ஒரு பைக் ஓட்டுறோம், ஒரு கார் ஓட்டுறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து செய்யும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹேபிட்டை நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா ஸோ தவறான விஷயங்களை வந்துட்டு நம்ம செய்ய மாட்டோம். தவறான விஷயங்கள் செய்யாததுனால ஸோ நம்மளோட லாஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு ஹேபிட்ஸ் ஓரியன்ட். ஸோ இது போக வந்துட்டு நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாகவும் இந்த டெக்னிக்கலாகவும் அது போக கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு எதெல்லாம் மார்க்கெட்டை வந்துட்டு இம்பேக்ட் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ட்ரேடிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்மளோட நாலேஜை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நாலேஜையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.